ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் சண்டே நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக ஊட்டிக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அதோட ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். எத்தனை டைம் ஊட்டிக்கு போனாலும் லாஸ்ட் இயர் எங்கள் ஃபேமிலியோட 2 டேஸ் ட்ரிப்பாக கோத்தகிரியில் ஒரு ப்ரைவேட் ஹோம் ஸ்டேயில் தங்கியிருந்தோம். அங்கேயே நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். அது மறக்க முடியாத ஒரு நாளாக தான் இருந்துச்சு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு வழியாக நாங்கள் குன்னூர் ரீச் ஆகிட்டோம். மார்னிங் 10 o'clock தான் நாங்கள் அங்கே ரீச் ஆக முடிஞ்சது. வீட்டிலேருந்து கிளம்பும்போதே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அப்படி கீழே இறங்கி அந்த சூப்பரான கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே அங்கங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தோம். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சிம்ஸ் பார்க்கில் நாங்கள் என்டர் ஆகிட்டோம். சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்த பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். காலையிலே இட்லியும் சிக்கன் குழம்பும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுதான் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி எல்லோரும் ஆர்டர் பண்ணிட்டாங்க. எத்தனையோ டைமுக்கு நாங்கள் ஊட்டிக்கு வந்திருக்கோம். அப்போல்லாம் சம்மராக இருக்கிறதுனால அந்த கிளைமேட் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கிளைமேட் ரியலி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக உள்ளே போய் ஒரு சூப்பரான பிளேஸை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். முதல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற வேலைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ரவுண்டிங் போயிட்டோம். அங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். குன்னூர் சிம்ஸ் பார்க்லேருந்து அப்படியே நாங்கள் ஊட்டிக்கு கிளம்பிட்டோம். ஊட்டினா ரெகுலராக நம்ம பார்க்குறது பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன் அந்த மாதிரி தான். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான பிளேசஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பும்போதே நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அதில் முதல்ல நாங்கள் அவலாஞ்சி லேக் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த இடம் போகிற வழியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குட்டி குட்டி கிராமங்கள் இருந்துச்சு. சுற்றியும் டீ எஸ்டேட் பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீனரியாக இருந்துச்சு. அங்கங்கே ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரியும் சில இடங்கள் இருந்துச்சு. இதில் மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஃபைனலி நாங்கள் அவலாஞ்சி லேக்கை ரீச் ஆகிட்டோம். இங்கே கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்திட்டு டிரைவர் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். நாங்கள் இறங்கி ஒரு 2 minutes வாக்கிங் நடந்து உள்ளே வந்ததுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான பிளேஸாக அது இருந்துச்சு. இங்கேயும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மெல்லமாக நாங்கள் உள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நேச்சர் லவ்வர்ஸுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸ்னே சொல்லாங்க. ஃபஸ்ட் டைம் இங்கே வரனால எங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிது. சம்மர் டைமில் வரும்போது எங்கே பார்த்தாலும் ரொம்ப க்ரௌடாக கூட்டமாக இருக்கும். இப்போ அமைதியாக இருக்கிறனால இந்த இடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக மழையும் பெஞ்சிட்டு இருந்தது. இவ்வளோ தூரம் இந்த மழையில் நாங்கள் வந்தது எங்களுக்கு வேஸ்ட் ஆகலை. கொஞ்சம் நடந்து முன்னாடி போய் பார்த்தோன்னே ஒரு செம்மையான சர்ப்ரைஸ். அங்கே ஒரு சின்னதாக ஒரு ரிவர் ஓடிட்டு இருந்துச்சு. பார்த்ததுமே உடனே நாங்கள் கீழே இறங்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மழை பெஞ்சிருந்ததுனால ரொம்ப வழுக்கலாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் கீழே இறங்கிட்டோம். இங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்துக்கிட்டு நாங்கள் தண்ணியில் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கிளைமேட்டில் ஊட்டிக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரோம். அதனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. இதோட மழையும் பெஞ்சிட்டு இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கிளைமேட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.
இங்கேருந்து நாங்கள் அடுத்ததாக கிளம்புனது கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டன். இது வந்து ஊட்டி போட் ஹவுஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸாக இருந்துச்சு. இதோட மெயின் அட்ராக்ஷனே சென்டரில் இருக்கிற அந்த கார்டன் வியூவும், அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜும் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த பிளேஸ் இப்போ தான் புதுசாக அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. நிறைய இடங்களெல்லாம் இன்னையும் அவங்க கட்டிட்டு தான் இருந்தாங்க. சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இங்கே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸாக இருந்துச்சு. எங்களுக்கு டைம் அதிகமாக ஆயிட்டதுனால நாங்கள் உள்ளே போகலை. முதல்ல அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் எங்கேன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கான வழியில் தான் இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க இது. கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ண வேண்டிய இடம் இது. இங்கே போகிற வழியெல்லாம் ஃபவுண்டன் இந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. சுற்றியும் டீ எஸ்டேட்டும் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு ஃபவுண்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதாவது அதில் லைட்டெல்லாம் வர மாதிரி. அதெல்லாம் இன்னும் முடியலை. ஒரு பக்கம் அது எல்லோரும் உட்காந்து பார்க்குற மாதிரி நிறைய படிக்கட்டெலாம் கட்டியிருந்தாங்க. இந்த இடத்த சுற்றி போய் தான் நம்ம அந்த தொங்கு பாலத்துக்கான படிக்கட்டில் நம்ம ஏறணும். பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம ஏறி போய் அந்த பிரிட்ஜை பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். இதுக்கு மேலே நின்று பார்க்கும்போது ஃபுல் வியூ 2 பக்கமும் க்ரீனரியாக ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ரெகுலராக வர இடம் இல்லாமல் இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இங்கே கீழே ஒரு குளத்தில் வாத்தெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. இது எல்லாமே இன்னும் நிறைய வேலை இருக்குது இங்கேன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க போடுற ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது பார்த்ததும் எனக்கும் என் பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. நாங்களும் போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த கார்டன்லேருந்து வெளியே வரும்போதே 5:30 ஆயிடுச்சு. போட் ஹவுஸ் போகலான்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம். ஆனால் அங்கே டைம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அப்படியே என்ட்ரன்ஸில் உள்ளே போயிட்டு மெல்லமாக சுற்றி நடந்துட்டு இருந்தோம். அங்கே மேலே இந்த வியூவில் நின்றுட்டு போகிற போட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். ஈவினிங் டைம் ஆகிட்டதுனால ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் ஏதாவது சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துலையே நிறைய ஸ்நாக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. நாங்களும் போயிட்டு கார்ன், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். என்னதான் வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போனாலும் வெளியே வரும்போது பசங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றத ஒரு தனி பிரியம்தான். இதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் நாங்கள் ஸ்வெட்டர்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். வீட்டிலேருந்து நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வராதனால ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. இதையும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே மெல்லமாக வெளியே வந்துட்டோம். வெளியில் சுட சுட சூப்பரான பிரெட் ஆம்லேட், மேகி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஊட்டி வந்தாலே இதெல்லாம் கண்டிப்பாக மேண்டிட்ரி. அதனால் பசங்களும் இது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். வர வழியில் குன்னூரில் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான வறுக்கியும் சாக்லேட்ஸும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். குன்னூர் பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப ஃபேமஸான இந்தியன் பேக்கரியில் தான் நாங்கள் ரெகுலராக வாங்குவோம். அது வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.